10-12 நாளா நம்ம தாவேக்கா தான் ஆட்சியில இருக்கு. விஜய் அண்ணா தான் சிஎம். விஜய் அண்ணா உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா 10-12 நாளா உங்க ஆட்சியில நடக்கிறது ஃபுல்லாவே மரண ஓலமா இருக்கு. மாத்தி மாத்தி இன்ஸ்டால எங்க பார்த்தாலும் மரண ஓலமா மட்டும்தான் இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு பிள்ளைய பாலியல் வன்கொடுமை பண்ணி 10 வயசு பிள்ளைய கொன்னுட்டாங்க. சரிங்களா? இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பீச்ல எப்பவும் போல சம்மர் ஹாலிடேஸ்க்கு விளையாட கூப்பிட்டு போன பிள்ளைய காணோம்னாங்க. அந்த பிள்ளை செத்தே போச்சு. செவிலியர்கள் திருச்சி போராட்டத்துல அதாவது தப்பான மருத்துவ சிகிச்சை கொடுத்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அண்ணா இதுக்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு நீங்க ட்விட்டர்ல ட்வீட் போட்டுட்டு இருக்கீங்க. ட்விட்டர்ல ட்வீட் போடுறதுக்கு அவங்கள மக்கள் ஆட்சியில உட்கார வச்சாங்க. ஏன் எங்களுக்கு ட்விட்டர்ல ட்வீட் போடவும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கவும் தெரியாதா? களத்துல வந்து இறங்கி அவங்களுக்காக ஒரு ஆறுதல் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா உங்க ஆட்சியில இது நடக்கும் நான் மக்கள் எல்லாம் நம்பி ஓட்டு போட்டாங்க. எங்க அண்ணன் ஆக்ஷன் ஹீரோ நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. அவங்களை இப்படி கைய வச்சு காட்டுறீங்க. இதுல உங்களோட அமைச்சர்கள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இது பொலிட்டிக்கல். இந்த கொஸ்டின் எப்படி இந்த குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சு என்னங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னு கேட்டா இது பொலிட்டிக்கல் அப்படின்னா இன்னொருத்தருக்கு அவருக்கு என்ன துறை கொடுத்திருக்கீங்கன்னு கூட தெரியல. சுற்றுச்சூழலா சுற்றுலாவான்னு கூட தெரியாம சுத்திட்டு இருக்கிறாரு. இதுல பாதி பேருக்கு கரண்ட் கட்டு, பாதி பேர் சஃபர் பண்றாங்க. மக்கள் சஃபர் பண்றதுக்கான நீங்க வந்தீங்க. இதுல இது வரைக்கும் தாவேக்கா விஜயனுக்கு ஓட்டு போடுங்க, விஜயனுக்கு வந்து ஓட்டு போட்டா எங்க அண்ணன் வந்து பெண்கள் பாதுகாப்புல 100% கொடுப்பாரு, எங்க அண்ணன் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. எவனையுமே இப்ப காணோம். இன்ஸ்டாகிராம்ல ஓட்டு போடுங்கன்னு சொன்ன ஒருத்தரை காணோம். இது எல்லாத்துக்கும் நான் என்ன கேட்கிறேன், உங்க அண்ணனுக்காக ஓட்டு போட்டீங்கல்ல, இதுல என்ன சொன்னீங்க? எங்க அண்ணன் தப்பு பண்ணா நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்போம், நாங்க தான் ஃபர்ஸ்ட் குரல் கொடுப்போம். எங்க குரல்? உங்க குரல்லாம் எங்க? இந்த மக்கள் அழுகுறது உங்க காதுல கேட்கலையானா? இந்த மரண ஓலம் உங்களுக்கு கேட்கலையா? பாவனா மக்கள், பாவனா உங்க ஆசைக்கு நீங்க சிஎம் ஆயிட்டீங்க. மக்கள் என்னன்னா பண்ணாங்க? உங்களை ஆசையா தானே உட்கார வச்சிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க மக்களுக்கு ஒரு நன்றி சொல்ல கூட போகலன்னா, ஒரு நன்றி சொல்ல போகல. இதுல அன்பில் மகேஷ் அண்ணா வந்து அன்னைக்கு கண்ணீர் விட்டு கரூர் சம்பவத்துக்கு அழுததுக்கு எல்லாரும் கலாய்ச்சி ட்வீட் போட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களோட எம்எல்ஏஸ் போய் ஒரு வீட்டுல அழுதுட்டு அதை ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வேஷம். இது வந்து எப்படி? தயவு செஞ்சு வெளியே வாங்கணும். வெளியே வந்து மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்பயாச்சும் பதில் சொல்லுங்க. பாவனா மக்கள், தமிழ்நாட்டை இருட்டுல மூழ்கிறாதீங்க. பவர் உங்க கையில இருக்கு, அதுக்காக பவர் கட் பண்ணாதீங்க. உங்களுக்காக ஓட்டு போட்ட ஒவ்வொரு சின்ன பிள்ளையும் உங்களை வெறுக்கிற அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. வெளியே வாங்க, வெளியே வந்து பதில் சொல்லுங்க. கடந்த 10-12 நாளா தாவேக்கா தான் ஆட்சியில் இருக்கு. சிஎம் வந்து விஜய். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்னி திருடி கேட்குறா. நான் ஒண்ணு கேட்குறேன், நீ யாருன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் சொல்றேன். நீ ஒரு கிட்னி திருடி, கரெக்டா? உனக்கு அது ஞாபகம் இருக்கும். எங்க எல்லாருக்குமே அது ஞாபகம் இருக்கு. ஏன் இந்த கடந்த ஒரு 5 வருஷமா உங்க காதுல குழு 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 குழுன்னு திருமணம் ஓலையா கேட்டுச்சோ? இப்போ இந்த 10-12 நாளாதான் உங்களுக்கு மரண ஓலை சத்தமா இருக்கோ? கொஞ்சம் நஞ்சமா பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்க. எங்க போயிட்ட? அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ அப்ப எங்க போன? 2 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணாங்களே, அப்போ அந்த பிரச்சனைக்கு எங்க போன? பிளைட்ல ஒருத்தன் வந்து உங்க ஆளுதான் சீண்டல் கொடுத்தானே, அதை கேட்காம எங்க போன? எத்தனை எதுக்குமே நீ வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வரல. ஏன் எல்லாரும் கேட்டாங்க கோமால இருந்துட்டியான்ட்டு. நான் கேக்குறேன், கிட்னி திருடுறதுல ரொம்ப பிஸியா இருந்துட்ட, அதனால்தான் வரல. நீ எதுவுமே கேள்வி கேட்கல. இப்போ அது ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ நீ ஃப்ரீயா இருக்க, வெட்டியா இருக்க. அதனால நீ இப்ப வந்து குரல் கொடுக்கற. குரல் கொடுக்கணும்னா எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணும், நியாயமா குரல் கொடுக்கணும். ஓகே? நீ பாட்டுக்கு நான் அந்த பார்ட்டி இந்த பார்ட்டி அப்படின்ட்டுலாம் பேசாது. உனக்கு இருக்கு. இப்போ ஒருத்தனை நேத்து பிடிச்சு உள்ள போட்டாங்கல்ல, ஜேம்ஸ் ராஜா. அந்த நிலைமை உனக்கு கூடி சீக்கிரம் வரும். நாங்க அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன பேச்சு பேசுற? அப்புறம் என்ன? குழந்தைகிட்ட கூட அம்மா கிட்ட கூட குழந்தைய காமிக்காம எரிச்சிட்டாங்க. அதுக்கு கண்டிப்பா ஒரு ரீசன் இருக்கும் ஏன் அப்படி பண்ணாங்கன்ட்டு.
அவ்வளவு உனக்கு ஆர்வமா இருந்துச்சுன்னா நீ போய் கேட்டு விசாரிச்சு சொல்லு. ஓகேவா? எல்லாத்துக்கும் சிஎம் வரமாட்டார். சிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுப்பார். இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. இவ்வளவு தூரம் பண்றதே பெரிய விஷயம். உங்க ஆட்சியில யார் டைரக்டா பேசினது மக்கள் கிட்ட? போன்ல இது வரைக்கும் யாருக்காச்சும் பேசியிருக்காங்களா? அந்த பொம்பளை என்ன பண்ணிருக்கு பர்சனல், அது வேண்டாம். சரக்கு அடிச்சுட்டு தூங்கிட்டா போல் இருக்குது. அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. டீடைல்டா இப்பதான் ஒன்னொன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியில வருது. நீ பாட்டுக்கு ஆடுற. கிட்னி திருடி இருக்க, அமைதியா இரு. உன் கேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, விசாரிச்சுட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் இந்த ஜேம்ஸ் ராஜா மாதிரி நீயும் உள்ள போற. நாங்க எல்லாருமே அதுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த இன்சிடென்ட்டுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஒரு தீர்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். அதை நீ பார்க்க தான் போற. அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு.